ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக் வித் தமிழ். குக் வித் தமிழில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாமை கொத்தமல்லி சாதம். நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற அரிசியை காட்டிலும் இந்த சாமை அரிசியில் 7 மடங்கு ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த ரைஸை நீங்கள் டெய்லி ஒரு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த சாமை கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 டம்ளர் சாமை அரிசி எடுத்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ வரும்னு வச்சுக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அந்த சமயத்தில் மீதி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, 2 வெங்காயம், 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பஞ்ச் கொத்தமல்லி நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் தாளிக்கிறதுக்கு தேவையான இந்த பொருட்களெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் அடுப்பில் வச்சு காஞ்சதும் நெய், எண்ணெய் 2 சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நல்லா சூடேறினதும் இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வணக்கிக்கோங்க. நல்ல வாசம் வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நம்ம ரைஸ்க்கு கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதங்கும்போது தக்காளி கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கிடும். இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இப்போவே உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நம்ம கொத்தமல்லி தலை பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதும் சாப் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சேர்க்குறது உங்களோட விருப்பம்தான், சேர்க்காமலும் செய்யலாம். இல்லை இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக நம்ம ஊற வச்ச சுண்டல் சேர்த்துக்கலாம், வெள்ளை சுண்டல் சேர்த்துக்கலாம், அல்லது நிலக்கடலை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது கூட சேர்த்துக்கலாம். இல்லை எதுவுமே சேர்க்காமல் ப்ளைனாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம். ஸோ 6 டம்ளர் தண்ணியை இன்னொரு அடுப்பில் காய வச்சிடலாம். மீன்வைல் இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு வதங்கினதும் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்து கொஞ்சம் சூடேற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கிறதுல அந்த தண்ணி அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அது கொதிச்சதுன்னா அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி காய வச்சு தான் சேர்க்கணுங்கிறது இல்லை, டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக அந்த அடுப்பில் காய வச்சோம். நீங்கள் டைரெக்டாக 6 டம்ளர் இந்த ரைஸ் கூட சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம், காய வைக்காமல். தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். டெய்லி நார்மல் அரிசி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வாரத்தில் 2 நாளாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பாவம், ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
டடா, எப்படி ரொம்ப நல்லா வந்திருக்கு இல்லையா? ஒரு கிளறி விட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.